மனிதன் தானாக பிறக்கவில்லை, எனவே தனக்காக வாழக்கூடாது என்ற தத்துவ பேராசான் தந்தை பெரியாரின் பொன்மொழியினை தொட்டு எனது உரையினை தொடங்குகிறேன். இப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் 100வது ஆண்டு தொடங்கி ஐயா ஆசிரியர் அவர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி கூட்டத்தை தொடங்கி நம்மளை எல்லாம் அறிவுறுத்தி 100 கூட்டங்களை நடத்தணும்னு சொல்லி பட்டியலிட்டு அது கூட்டமும் நிறைவு கட்டத்தை எட்டி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேளையில் இது ஆண்டு முழுவதும் நடைபெற வேண்டும் என்று கருதி இந்த புதுமை இலக்கிய தென்றலும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழலில் இந்த இயக்கம் ஏன் இன்னும் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மத்தியில் பார்ப்பனர்கள் திருந்து விட்டார்கள், அவர்களையே இந்த திராவிடர் கழகம் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் என்று வாய்ச்சவுடால் விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய விடுதலையின் அறிக்கையினே சான்று. சிறுத்தை தன் புள்ளிகளை மாற்றிக்கொண்டாலும் பார்ப்பான் தன் பிறவி குணத்தை மாற்ற மாட்டான். யார் சொன்னா? தந்தை பெரியாளார் திராவிட லெனின் என்று சொல்லப்பட்ட ஐயா டி.எம். நாயர் அவர்கள் சொன்னது. ஏனென்று சொன்னால், இன்னைக்கு நான் சக வழக்கறிஞரை படித்திருக்கிறேன். எனக்கு முன்பாக எங்களது செயலவை தலைவர் அவர்கள் வழக்குரைஞராக இருக்கிறார். எங்களை வழிநடத்தி செல்லும் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சட்டத்தில் கற்றறிந்து அறிவு புலமை பெற்றவர். அந்த அறிவு புலமை பெற்றதனால்தான் அவர் இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத 69% இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டனை 9வது அட்டவணையில் 31C என்றதன் மூலம் சேர்த்து வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூழலில்தான் கரூரில் ஒரு அக்ரகாரத்தில் ஒரு சத்குரு பிரேமந்தர்னு ஒரு சாமியார், அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார். அவர் ஜீவ சமாதி அடைஞ்சு 120 ஆண்டாம். அதில் என்ன நடக்குதுன்னா, அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச அன்னைக்கு பார்ப்பனர்கள் சாப்பிட்ற எச்சில் இலையில் நம்மவர்களை உருளை சொல்லுது ஒரு வழக்கமாக 120 ஆண்டு காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்களாம். இதை நம்மளோட தமிழ்நாடு அரசு 2015 தடை போட்டுருச்சு. அந்த தடை போட்டதை நீக்கணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிரந்தர நீதியரசர் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் அதுதான் சொல்லுவார். அவர்கிட்ட போயிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 120 ஆண்டு வழமை இது மகாபாரதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நடத்தணும், இதை அனுமதி கொடுக்கணும், இதை தடுக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயா நீதியரசர் உயர்நீதிமன்றத்துக்கு தான் நீதிபதி, உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை. ஆனால் 2014 உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் மதன் பானுமதி அம்மையார் கொடுத்த ஒரு நீதி தீர்ப்பு இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் குக்கே சுப்பிரமணியான்ற கோயிலில் நடே ஸ்நானம் என்ற ஒரு வளமுறை இதே மாதிரி தான் எச்சில் இலையில் உருள்றது. அங்கே அந்த ஒரு கோயிலில் மட்டும் இல்லை, பல கோயிலையும் இருக்குது. அந்த பல கோயிலில் இருக்கிற அந்த அரசாங்கம் தடை பண்ணியிருக்குது. அந்த தடையை நீக்கணும்னு சொல்லி போகிறப்ப தான் இந்த தடையை நீக்க முடியாது, உயர்நீதிமன்றம் தடையை நீக்கிருச்சு. அதை மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறப்ப அந்த நீதியரசர்கள் சொல்கிறாங்க, இந்த தடையெல்லாம் நீக்க முடியாது, இது ரொம்ப பழமையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு சொல்கிறாங்க, இது 500 ஆண்டு கால பழமையான நிகழ்வு, அதனால் நீதியரசர் அவர்களே அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவங்க மறுப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி 500 ஆண்டு பழமன்றீங்க, தீண்டாத கூட தான் ஆண்டாண்டு காலமாக இருக்குன்றாங்க, அதையும் கடைப்பிடிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி அந்த தடையை மறுபடியும் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த நீதியரசர் இந்த உத்தரவை கொடுத்துருக்கிறார். அப்போ நான் சொன்னதை பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்கள் இன்னும் அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். எனவே இந்த சுயமரியாதை இயக்கத்தின் கருத்துக்களை இன்னும் வீரியமாக தொடர்ந்து எடுத்து செல்வதற்கான கால தேவை இருக்கிறது. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் ஐயா 1925 தோற்றுவிக்கிறாங்க. அப்போ அந்த இயக்கம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யார் போடாது இருக்குது. நமக்கு முன்னோடியான நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஐயா சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர், பனகல் அரசர் இவர்களை போன்றவர்கள்லாம் சேர்த்து உருவாக்கினார். அதற்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக இருந்திருக்குது நம்மளோட சமூகம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீதிகளில் நடக்கக்கூடாது. இந்த திருநெல்வேலி பக்கத்தில் புதுரைவண்ணான்னு ஒரு சமூகம் இருந்திருக்கு. அந்த சமூகத்தை வந்து பகல்லே வரக்கூடாதுன்னு வச்சுருந்துருக்குறாங்க. அவங்க நைட்டில் தான், அந்த புதுரைவண்ணார் சமூகம் வந்து நைட்டில் தான் வந்து துணி எடுத்துகிட்டு போய் வெளுக்கணும். அதோடு மட்டுமா வச்சுருந்துருக்குறாங்க. நம்மளோட பெண்களோட நிலையை பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக இருந்திருக்கு. அப்போ இந்த மோசமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்மளை அடுக்குமுறை ஜாதிகளாக தான் வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் பிராமண சத்திய வைசிய சூத்திர பஞ்சமாக வச்சுருக்கிறான். பெண்களை அதற்கும் கீழே வச்சுருக்கிறாங்க, அவங்க வீட்டு பெண்களையும் சேர்த்து. அப்போ அந்த பெண்களை என்ன சொல்லி வச்சுருக்காங்க, குறிப்பாக சொன்னோம்னா அந்த பகுதியில் உள்ள தென்புலத்தில் உள்ள நாடார் பெண்களை வந்து நகை அணியக்கூடாது, தோலில் ரவிக்க போடக்கூடாது, தோல் சீலை போடக்கூடாது, இடுப்பில் தண்ணீர் குடம் வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கல்வியிலும் பார்த்திங்கன்னா நம்மளோட நிலையை வந்து ரொம்ப மோசமாக தான் வச்சுருக்கிறோம். 1900 வந்த முதல் மக்கள் தொகை அறிவிப்பு, அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விழுக்காட்டுக்கும் கீழ். அப்போ நம்மளோட தமிழரோட நிலை என்ன இருந்திருக்கு? இன்றைக்கெல்லாம் கை தூக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், ரொம்ப கோபமாக ஆவேசமாக பேசுகிறாங்க. அப்படி ஆவேசமாக பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த திராவிட இயக்கம் தமிழுக்காக என்ன செஞ்சுருக்கு? படிக்கலைன்றீங்களே, திருவள்ளுவர் படித்தாங்க, ஔவையார்லாம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஔவையார் படித்தாங்க, திருவள்ளுவர் படித்தாங்க, உன்னோட தாத்தா பாட்டி படிக்கலை ஏன்பா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் வராது. ஆனால் அதுக்கு பதில் உள்ள ஒரே இயக்கம் திராவிடர் இயக்கம். நம்மகிட்ட தான் அந்த பதில் இருக்குது, நம்ம தான் அந்த தரவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1910 பார்த்திங்கன்னா இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் ஜாதிவாரி அடிப்படையில் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 592 பேர். அந்த 592 பேரில் 433 பேர் பார்ப்பனர்கள். நாம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெறும் 3 விழுக்காடு பார்ப்பனர்கள் தான் இருக்கிறாங்கன்றோம். நம்ம இப்போ 3 விழுக்காடு சொல்லியிருக்கோம்னா அப்போ எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அப்போ அந்த நிலையே அப்படி தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, 1918 இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கெல்லாம் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு அனைத்து சலுகையிலும் இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டு. ஆனால் அன்றைக்கி நிலை என்ன தெரியுமா, தமிழர்களோட நிலையை? அந்த உயர்கல்வி போகிறவங்களில் 511 பேர், அதில் 389 பேர் பார்ப்பனர்கள். அன்னைக்கு காலத்தில் சட்டம் படித்ததில் 54 பேர், 54 பேரில் 48 பேர் பார்ப்பனர்கள். அப்போ ஏன் நம்ம பார்ப்பனர்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? அப்போ எதுக்காக பெரியாருக்கு இந்த கோபம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோமா? இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை பார்க்குறோம். இப்போ ஐயாக்குள்ளே என்ன கோபம் வருது அப்படின்றப்ப, ஐயா பிறவியிலே அவர் போராளியாக தான் இருந்திருக்கிறார். அதனால தான் அவரோட வீட்டில் வந்து அவரை பருவத்திலே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப அடுத்த வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற சூழல்லே அவருக்கான சிந்தனை உதயமாகி தான் போய் மீறி தண்ணி குடிப்போன்னு குடிக்கிறார். அப்போ வாத்தியாருக்கு இதுக்கு தெரிஞ்சு போய் சொல்கிறார், இனிமேல் போகக்கூடாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் போகணும் அப்படின்னு. தண்ணி குடிக்கன்னு கேட்டால் வாத்தியார் விட மாட்டார். அதனால் நம்ம இனிமேல் இன்னொருக்க கேட்போன்னு கேட்டு ஒன்றா நம்ம கையை நீட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்துடலாம் அப்படின்னு. சரி போ சீக்கிரமா அப்படின்றார். மறுபடியும் போகிறார், பின்வாசலில் கூடி போய் அந்த தண்ணியை குடிக்கிறார். அப்போ அவருக்கு அப்படியே அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. ஐயா ஆரம்பத்தில் கடவுள் மறுப்பாளரானா இல்லை, அவருக்கு அந்த நிலைப்பாடு இல்லை, கடவுள் மேலே அதீத நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிறப்ப சூழலில் அவர் ஒவ்வொன்றுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறார். பள்ளிக்கல்வியை கூட தாண்டாத பெரியார் சிந்தனைவாதியாக மாறிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் தன்னை இறந்த பிறகு அவரோட வாணிபத்தை அவர் எடுத்து நடத்தி அதில் பெரும் லாபத்தை ஈட்டுறார். இதெல்லாம் பார்த்தப்போ தான் அந்த சமூகம் வந்து அவரை அந்த பகுதியில் வந்து பெரிய நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தகுதி படைச்சிருந்தார். அந்த 1918 அவர் ஆனப்போ தான் இந்த இந்தியாவின் ஒன்றியத்தில் குடிநீரினை குழாய் வழியாக செயல்படுத்தும் திட்டத்தை அமல்படுத்தினார். அவர் அமல்படுத்திய திட்டத்தை தான் பின்னர் பல்வேறு சில மாகாணங்கள் அதனை அமல்படுத்தினார்.
அந்த திட்டம் இன்னும் ஏறக்குறைய 105 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் ஈரோட்டில் அப்படியே சான்றாக இருக்கிறது. அப்படி இருக்க சூழலில் தான் இந்த இந்தியாவில் சுதந்திர போராட்ட கிளர்ச்சிகள் ஆரம்பமாயிட்டு. அப்போ காந்தியாரை போய் ஐயா சரி இவர் எதுக்கும் போராடுறாரு, மக்களுக்காக போராடுறாரு, இந்த நாடு விடுதலைக்காக போராடுறாருன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தில் சேர்றாங்க. அந்த இயக்கத்தில் சேர்றப்போ தான் வகித்த எல்லா பதவியையும் துறந்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு போகிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 29 பதவிகள். அதில் கோவில் அறங்காவலர் உட்பட அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு காந்தியிடம் ஐயாவுக்கு எப்பயுமே ஒரு வேலை எடுத்தார்னா முழுசாக இறங்குவார். அப்படி இருக்கிறப்ப தான் ஐயா அந்த களத்திலையும் சந்திக்கிறார். எடுத்ததுமே அவருக்கு கிடைச்ச டாஸ்கே பார்த்தீங்கன்னா கதர் தான். கதரை விற்கிறார், தன் தோளில் சுமந்துக்கிட்டே போகிறார். தோளில் சுமந்து தன் குடும்பத்தையே கதராடை உடுத்த வைக்கிறார். அந்த கதராடையை உடுத்த வைத்தவர் அவரோடு மட்டுமல்லாமல் அவரோட தாய் 80 வயது அன்னையாரையும் கதர் உடுத்த வைத்தவர். அந்த கதர் உடுத்து போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் கள்ளுக்கடை ஒன்று அறிவிக்கிறான், கள்ளுக்கடை மறியல். ஏற்கனவே இந்த அரங்கத்தில் நான் சொல்லும் சம்பவங்களை விரிவாக நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். எனவே நான் சிலவற்றை மட்டும் தொட்டு சொல்லி போகிறேன். அந்த கள்ளுக்கடை மறியலின் போது ஐயா போராட்டத்தில் இறங்குகிறார். போராட்டத்தில் இறங்கிய ஐயா 3000 தோழர்களோடு சிறைப்படுத்தப்படுகிறார். அவர் சிறைப்படுத்தப்பட்ட பின்பு உடனடியாக அன்னை நாகம்மையார் களத்துக்கு வருகிறார். அவரது சகோதரன் கண்ணம்மாளும் களத்துக்கு வருகிறார். இவர்கள் இருவரின் போராட்டம் மிக வீரியமாக எடுத்து அந்த ஈரோடு பகுதி முழுவதும் ஏறக்குறைய 10,000 தோழர்கள் போராட்ட களத்திற்கு வந்த சூழல் ஏற்பட்டதன் விளைவாக அன்றைக்கு பம்பாயில் நடந்த ஆங்கிலேய அரசிற்கும் காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் ஒரு ஒப்பந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பேசியவர்கள் காந்தியிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இந்த கள்ளுக்கடை போராட்டத்தை விட்டுருங்க, நீங்கள் போராடுங்க, வேறு வழியில் போராடுங்க, நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு. இப்போ காந்தியார் அவர்கள் சொல்கிறார், இல்லைங்க, அந்த போராட்டம் என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்களின் கையில் இருக்கிறது. அப்பேற்பட்ட சூழலில் அந்த செய்தி 19/1/1922 பம்பாய் இந்து நாளிதழில் வெளியிடப்பட்டு இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இந்த போராட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் இது முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமாக ஐயாவின் ஒரு முக்கியமான போராட்டம் 1923 சேரன்மாதேவி குருகுல போராட்டம். இந்த குருகுல போராட்டத்திற்கு மழைய தமிழர்களும் சிங்கப்பூர் அந்த மாநில உள்ள தமிழர்களும் கொடுத்து அந்த குருகுலம் நடத்தணுன்றப்போ காங்கிரஸும் அதுக்கு நிதி தராங்க. அப்போ காங்கிரஸில் யார் தலைவர்னா வரதராஜ நாயுடு தலைவர், செயலாளர் ஐயா. இப்படி இருக்க சூழலில் காங்கிரஸில் தீர்மானம் போட்டு இந்த குருகுலம் நடத்துறதுக்கு 10,000 ரூபா கொடுக்கலாம், அதுக்கு முதற்கட்டமாக 5,000 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த குருகுலம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த குருகுலத்தில் படிக்க போயிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பக்கத்தில் இருக்கும் ஓமந்தூரார் மருத்துவமனைன்னு இப்போ இருக்குது, அந்த பெயர் தாங்கிய ஓமந்தூரார் பி ராமசாமி ரெட்டி அவர்களின் மகனை அந்த குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த குருகுலத்துக்கு அவர் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு என்னடா வந்துட்ட கொடுக்கு அப்படின்றப்ப, நைனா இதுக்கப்புறம் நான் போகமாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, இல்லை அங்கே எங்களுக்கு எங்களை தனியாக சாப்பாடு போடுறாங்க, பார்ப்பன பசங்களுக்கு தனியாக சாப்பாடு போடுறாங்க. சரிடா வேறு என்னடா அப்படின்றப்ப, அது மட்டும் இல்லை எங்களுக்கு வெறும் சோறு சாம்பார் தான், அவங்களுக்கு நெய்யும் பருப்புமா போட்டு போடுறாங்க. அப்புறம் எங்களை சமைக்கவே விட மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் சமைப்பாங்க. ஒரு நாள் ஒரு பானையில் தண்ணி தவிச்சு தண்ணி குடித்தேனேண்ணா, பானை தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி என்னை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரே கோபத்தில் நான் சரியாக வராதுப்பா, இந்த ஈரோட்டில் ஒருத்தருக்கா ராமசாமி அவரை போய் பார்த்துரு அப்படின்றார். அங்கே போய் இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே ஐயா உடனடியாக கமிட்டியில் சொல்கிறார், ஏங்க எதுக்காக இந்த குருகுலத்தை ஆரம்பித்தார், அவர் சொன்னது என்ன, சீனிவாச சாஸ்திரி சொன்னது என்ன, தேச உணர்வும் தேச விடுதலைக்காகவும் ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த குருகுலம்னு சொன்னார். ஆனால் இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு காந்தியார்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போகுது. காந்தியாரும் சரி பேசுவோம் அப்படின்றார்.
மறுபடியும் இதை ஒன்றும் பண்ண முடியாமல் அடுத்த தடவை கானாடு காத்தானில் போடுறாங்க, கமிட்டியில் போடுறப்ப வரதராஜ நாயுடு கட்டாயம் இதை பண்ண முடியாதுன்ட்டார். இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, இதுக்கு இதை நோக்கம் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த சீனிவாச சாஸ்திரி தன்னோட மகள் ஆற்றுல அடித்து செல்லப்படுறப்போ அவர் காப்பாற்ற போய் அவரும் தற்கொலையை 2 பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குருகுலத்தை அப்படியே போட்டு முடக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் ஐயா தன்னோட பிரச்சாரங்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்திக்கிட்டு இருக்கப்ப வைக்கம்னு ஒரு போராட்டம் வரலாறு வருது. இந்திய வரலாற்றிலே மனித உரிமைக்கான முதல் போராட்டம் என்பது அந்த வைக்கம் போராட்டம் வரலாறு. அந்த போராட்டத்தை ஐயா தொடங்கலை, காங்கிரஸ் சத்தியாகிரகம் பண்ணுறவங்க அந்த ஊரில் உள்ள முற்போக்காளர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி பேசுனாங்களா ஐயா கூட சொன்னாங்க, ஐயா 30களில் ஆலயநூறு போராட்டம்லாம் நடத்தினார் அப்படின்னு. ஆனால் இந்த போராட்டம் அந்த 4 கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தில் எழுத்த மாணிக்க உள்ள வீதிகளில் பன்றிகளும் நாய்களும் போகலாம், ஆனால் சக மனிதன் போகக்கூடாது என்று தடை போட்டு வைத்திருந்தார். அப்போ இதை நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த போராட்டம், அந்த சத்தியாகிரகம் ஆரம்பிச்சது. அந்த சத்தியாகிரகத்தில் ஆரம்பிச்சிருக்க டி.கே. கேசவமேனன், மாதவன், வேலாயுதம், கேலப்பனு, வழக்கறிஞர் மாதவன், வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப்பு, இது மாணிக்க எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது முன்னெடுக்கிறப்ப 2 பேராக அரெஸ்ட் பண்ணிட்டு, இப்படி 2 பேராக 2 நாளைக்கு ஒருக்கா அரெஸ்ட் பண்ணுறப்போ அந்த போராட்டத்தில் முன்னாடி இருந்த 18 பேரும் அரெஸ்ட் ஆகிறாங்க. அந்த 18 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கிறப்ப எல்லாருமே சிறையில் இருக்க அவங்களுக்கே ஒரு சோர்வு வந்துடுற மணிக்கு தோணுது. இப்படி நம்ம போராட்டத்தில் முன்னாடி நிற்கிற எல்லாத்தையுமே கொண்டு உள்ளே வச்சுட்டாங்க, இந்த போராட்டம் நீடிக்குமா, இந்த போராட்டம் வலுவிழந்தால் நாம் அதில் தோற்று விடுவோமே, அவர்களுக்கு அந்த மனித உரிமை கிடைத்து விடாது என்று எண்ணிய போது அவர்களுக்கு தோன்றிய ஒற்றை தலைவர் தான் தந்தை பெரியார். தந்தை பெரியாரால் தான் இந்த போராட்டத்தை எடுக்க முடியும்னு சொல்லி அவங்க சிறையில் இருக்கனால கடிதம் வெளியில் வராது சுதந்திரமாக. ஒரு ஒற்றையாள் மூலியமாக கடிதத்தை தந்தை பெரியாருக்கு கொண்டு போகிறாங்க. பெரியார் ஐயா இப்போ திண்டுக்கல்லில் இல்லை பண்ணைபுரத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வயிற்றுப்போக்கின் காரணமாக ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருந்த சூழலில் அவருக்கு அந்த தந்தி கிடைச்ச உடனே, கடிதம் கிடைச்ச உடனே, நம்மளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இருப்போம், ஒரு 2 நாள் ஆகட்டும் சரியாயிட்டு வந்துடுறேன். ஆனால் அத்தனை தீராத வழிகளுடன் உடனடியாக துணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்புறேன். அன்னை நாகம்மையாரம்மா கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க? இல்லைம்மா கேரளாவில் வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போகிறப்ப தான் அவரை அங்கே இவர் கிளம்பி வரது அங்கே உள்ள காவல்துறை ஆணையாளருக்கு தெரிஞ்சு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட பர்மிஷன் கேட்க போகிறாரு. மன்னர் வேண்டாம், அவரை அரெஸ்ட் பண்ணாத, அவரை அரச விருந்தினராக கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு, என்னடா போராட்டத்தை முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தர் வாராரு, அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அவர் வேணான்றாருன்ட்டு, ஏன் ராஜா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ சொன்னார், இல்லைப்பா நான் இந்த திருப்பதி வடநாடுலாம் போகிறப்ப நான் போய் தங்கி ஓய்வு இருந்துட்டு போகிறது அவங்க அப்பாவோட சத்திரத்தில் தான் போவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஏற்பட்ட செல்வந்தராக தான் ஐயாவோட குடும்பங்கள் இருந்து. அப்போ கமிஷனர் இருந்த மாணிக்கு ஐயா போய் இறங்குறப்ப ஐயாவிட்ட சொல்கிறாங்க, உங்களை அரச விருந்தினராக கூட்டு வர சொல்லியிருக்காரு மன்னர் அப்படின்ட்டு. ஐயா உடனடியாக சொன்னார், அவருக்கு ரொம்ப நன்றிங்க, நானும் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட வந்திருக்கிறேன் அப்படி. சரி போராட்டம் தானே, இவருனா என்ன பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஒரு வார காலம் ஐயா உள்ளே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆங்காங்கே கிராமத்தில் எல்லாமே திரள ஆரம்பித்தார். இந்த வீரியத்தை பார்த்து அஞ்சிய திருவாங்கூர் மன்னர் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். வெறுங்காவல் தண்டனையாக 1 மாத காலம் பெரியார் ஐயாவுக்கு சிறை தண்டனை விதிக்கிறார். இவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறது 22ஆம் தேதி. இவருக்கு விதிக்கப் போகும் தண்டனையை உணர்ந்த அன்னை நாகம்மையார் அம்மாவரும் கண்ணம்மாள் அவர்களும் ராமநாதவன் உள்ளிட்டவர்களும் ஈரோட்டிலிருந்து கிளம்பி வைக்கம் சேர்கிறார். தந்தை பெரியாரை சிறை கொண்டு செல்லும் அதே வேளையில் அன்னை நாகம்மையார் அவர்கள் கொட்டும் மலையில் ஒரு இம்மி அளவு நகராமல் மலையில் நின்று சத்தியாகிரகத்தை முன்னின்று அப்போ அந்த இரவு வேளையில் அருவிக்குத்து சிறையில் ஐயாவை கொண்டு போய் அடைத்து 1 மாத காலம் உள்ளே இருக்கிறார். அந்த 1 மாத காலம் உள்ளே இருந்து அவர் வெளியே வர்றவர்னு தெரிஞ்சவுன்னா இவர் வெளியில் வந்தால் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டயத்தில் 1 மாதம் பிரச்சாரம் செய்ய தடை, கொல்லத்தில் 2 மாதம் பிரச்சாரம் செய்ய தடை, அத்தனை தடைகளையும் மீறி பெரியார் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்படி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 2வது தண்டனை அவருக்கு. இந்த தடவை 4 மாதம்
ஒன்று இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 மாதத்தையும் தண்டனைக்கு ஒரு சிறை கைதிகளை எப்படி கொண்டு போவாங்க? ஏதாவது வண்டியில் வச்சு கொண்டு போவாங்க, அது பண்ணுவாங்க. ஐயாவை அப்படி இல்லை. அந்த ஆலப்புழாவில் கொட்டும் அறையில் ஒரு சிறு தோணி, இந்த படத்தில் பார்க்குறோம்ல, அந்த பரிசல் சொல்லுவாங்க, அதில் ஏற்றி ஐயாவை கொண்டு போகிறாங்க. அந்த கடும் காட்டாற்று வெள்ளத்தில், அந்த காற்று சூழலில் ஐயா சென்ற தோணி தரை தட்டி ஆலப்புழையில் இறங்கி அங்கேருந்து கோட்டயத்திலிருந்து திருவனந்தபுரம் வரை நடந்தே அழைத்து சென்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் 20 மாதம் அந்த போராட்டம் நடந்தது. இந்த 20 மாத போராட்டத்துக்கு பிறகு மன்னர் இறங்குறாரு. மன்னர் இறந்ததும் அந்த ராணியம்மா சரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுக்குறாங்க. இந்த உத்தரவை கொடுத்ததுக்கப்புறம் ஐயாவுக்கு பாராட்டு விழா அதெல்லாம் நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் தான் திருவிக கல்யாண சுந்தரம் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை வைக்கம் வீரர் என்று பெயர் சூட்டி பாராட்டினார். இந்த போராட்டம் வைக்கத்தில் நடந்தது தான். ஆனால் இந்த போராட்டத்தோடின் பிரதிபலிப்பு வடநாட்டில் ஒரு இடத்தில் நடந்தது. புரட்சியாளர் அண்ணர் அம்பேத்கர் அவர்கள் மகர் சமூகத்திற்காக மகத் குலத்தில் நீரெடுக்கும் போராட்டம், அந்த போராட்டத்திற்கு உற்று நோக்காக அவருக்கு இருந்தது இந்த வைக்கம் போராட்டம் என்பதை அவரது வாழ்க்கை குறிப்பு, வாழ்நாள் பயோகிராஃபின்னு சொல்கிறோம்ல, அந்த வரலாற்று நூலில் தன்கீர் ஜெயர் எழுதினதில் பதிவு செஞ்சுருக்கிறார். இப்போ இப்படிலாம் இருக்கிற சூழலில் தான் ஐயா 2-3 தடவை அந்த வகுப்புரிமை சந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறார் காந்தியார்ட்ட. ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாணிக்க தெரியல. அப்படி இருக்கிற சூழலில் தான் எனக்கு முன்னாடி தோழர் சொன்னார், குடியரசு அப்பே ஐயா ஆரம்பித்து அப்படியே மெதுவாக எழுத ஆரம்பிச்சு. அப்படி எழுதிட்டு இருக்கிற சூழலில் தான் அதில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டார், தலையங்க கட்டுரை, ஆதி முதல் சூழ்ச்சியே. அந்த கட்டுரையை எழுதிட்டு தான் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து வெளியில் வரார். அந்த மாநாட்டுக்கு வாங்க பேசிக்கிறோன்னு சொல்லி தான் ஐயா வர சொன்னார். ஆனால் ஐயா அதுக்கு போகவே கூடாதுன்னு தான் இருந்தார். சரி பேசிக்கலாம் வாங்க, அங்கே பேசிடுவோம், தீர்மானத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு. போனப்போ அங்கே முடியாதுன்றப்போ தான் நம்ம வழக்கமாக சொல்லுவோம்ல, துண்டை தூக்கி தட்டி தோளில் போட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான், அதே ஸ்டைலில் தான் ஐயா கிளம்பியிருக்காரு. அப்போ கிளம்புறப்ப தான் சொன்னார், எல்லாம் நல்லா செய்வேன்னு ஒன்றி தான் உன்னை நம்பி வந்தேன், உன்னாலே முடியலைல்ல, உன்னை ஒழிச்சிட்றேன் பாருன்னு சொல்லி தான் கிளம்பி வந்தார். அப்படி ஆரம்பித்ததில் தான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தில் ஆரம்பித்த முதல் மாநாடு தான் 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாகாண மாநாடு. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 34 தீர்மானம். இந்த 34 தீர்மானங்களும் வரலாற்று சுவடுகளில் பதிக்கப்பட வேண்டிய தீர்மானம். ஏனென்று சொன்னால் அந்த 34 தீர்மானங்களையும் இன்றளவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு மாநிலங்களும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என்ன அந்த 34 தீர்மானம்? அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வேணுன்ற தீர்மானம். அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுறாரு. ஏன் அப்படின்னா அந்த கால சூழலில் ரயில் நிலையங்களில் கூட இப்போ 4 பக்கம் இருக்குன்றப்ப 3 பக்கம் பார்ப்பனர்களுக்கு, ஒரு பக்கம் சூத்திரர்கள், முகமதியர், கிறித்துவர், ஆங்கிலேய இந்தியர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம். அந்த 3 பக்கம் திரைச்சீலை போட்டிருக்கும். இந்த ஒரு பக்கம் அப்படியே ஓப்பனில் இருக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, அவன் அங்கே சாப்பிடுவான், அங்கே சாப்பிட்டு இங்கே தான் கை கழுவான், இங்கே தான் எச்சியை துப்புவான், இங்கே தான் வாய் கொப்பளிப்பான். இவ்வளவும் இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. இந்த சூழல் தான் இருந்துச்சு. இந்த சூழல் இருக்கப்போ தான் அந்த காலத்தில் நாடார்கள்லாம் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்க சூழலில் தான் ஐயா சொல்கிறாரு, நாடார்கள் முகமதியர்கள் இந்த மாநாட்டில் உணவு சமைப்பார்கள், அந்த உணவை சாப்பிடுபவர்கள் மட்டும் வந்தால் போதும் அழைப்படுகிறார். அப்போ எப்படிப்பட்ட மாநாடுன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த மாநாடு இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த 34 தீர்மானம் இருக்குது. இந்த 34 தீர்மானத்தில் எல்லாமே முக்கியமாக தான் இருக்குது. ஜாதி பற்றத்தை விட்டுறணுன்றார். முன்னாடிலாம் இருக்கும், இப்போ கூட ஒரு சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்கான், நம்மளாம் சொல்லுவோம் அது அவமானம்னு.
அது மாதிரி ஜாதி பட்டத்தை தூக்கி எறியணும்னு சொன்னனால அந்த ஜாதி பட்டத்தை உடனடியாக தூக்கி எறிகிறாங்க. WP சௌந்தரபாண்டியன் நாடாராகிய நான் இன்று முதல் WP சௌந்தரபாண்டியன், சிவகங்கை ராமச்சந்திர சேவையாகிய நான் இன்று முதல் சிவகங்கை ராமச்சந்திரன், இப்படி எல்லாருமே விடுறாங்க. அந்த மாநாட்டோட தீர்மானங்களை அடுத்தடுத்த கட்டங்களாக ஐயா நகர்த்திக்கிட்டே போகிறார். இப்படி ஐயா நகர்த்திக்கிட்டே போகிறப்ப 29லேருந்து 1948 வரைக்கும் 8 மாநாடு நடத்துகிறார். செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர், திருவாரூர், சேலம், திருச்சி, தூத்துக்குடி. 1948 மறுபடியும் ஈரோட்டில் நடத்துகிறார். இந்த 30 2வது மாநாடு நடத்துகிறார். இந்த 2வது மாநாடு நடத்துகிறப்ப தான் ஐயா எனக்கு முன்னாடி சொன்னாங்க, பெண்களின் சாரதா திட்டத்தில் திருமண வயது 14, ஐயா போட்டது 16. இந்த 2வது மாநாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்களோட திருமண வயது 19ன்றார். அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானத்தில் தான் சொல்கிறாரு, இந்து மதத்தில் விவாகரத்து சட்டம் வேணும், அதை கொண்டு வாங்க அப்படின்றார். இன்டர்காஸ்ட் மேரேஜ், நாம் சொல்கிறோமே ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி கட்டணும்னு, திருமணம் பண்ணிக்கலான்னு, அந்த திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சிவில் விவாக சட்டம் கொண்டு வாங்கன்றார். இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமது திராவிட இளைஞர்கள் தங்களது திருமணத்தை விதவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நமது திராவிட இளைஞர்களும் பெண்களும் இரவு பாடசாலைகளில் நம் மக்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும், பாடம் நடத்த வேணும்ன்றார். கர்ப்பத்தடை வேணுன்றதை கொண்டு வர சொல்கிறார். இப்படி இருக்கிற சூழலில் 31 மாநாட்டில் அப்போ தான் இந்தி வருது. அப்போ இந்தி வரப்போ ஐயா சொல்கிறாரு, உங்கள் ஆரியத்தை திணிப்பதற்காக தேசிய பாஷை இந்தி என்று உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதை நான் முழுவதுமாக எதிர்க்கிறேன்னு சொல்லி எதிர்க்கிறார். அதான் முதல்ல எதிர்க்கிறார். அதே போல் சொல்கிறாரு, அந்த மாநாட்டில் சொல்கிறாரு, இப்போ ரயில் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஓய்வறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஐயா அப்பே சொல்கிறாரு, அந்த ரயில் நிலைய ஓய்வறைகளில் பெண்களுக்கு தனி அறை வேண்டும், அந்த அறைகளில் பகல் இரவு நேரங்களில் பணி செய்வதற்கு பெண்கள் இருக்குமாறு செய்ய வேண்டும், அப்படி சொல்கிறார். அடுத்து 32வது மாநாட்டுக்கு வர்றார். 32 மாநாடில் அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, சுயமரியாதை இயக்கத்தில் லட்சிய திட்டம், அடிப்படை லட்சிய திட்டம் என்னன்றதை சொல்கிறார். அந்த லட்சிய திட்டங்களில் ஒரு சிலத்தர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்தியாவிலிருந்து பூரண விடுதலை வேண்டும். யார்கிட்ட? ஆங்கிலேய அரசிட்டிருந்து இந்தியா பூரண விடுதலை அடைய வேண்டும்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட தலைவரை தான் இந்தியா தேச விரோதின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கே ஆங்கிலேயர்கிட்டருந்து விடுதலை வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். இந்த போர்க்காலத்தில் அப்போ கடன் வாங்கியிருந்தாங்க, அந்த எல்லா கடனையும் ரத்து பண்ணுன்றார். தொழிற்சாலை, ரயில்வே, பேங்க்கு, கப்பல், நீர்வழி போக்குவரத்து, இது எல்லாத்தையுமே பொது போக்குவரத்தாக்குங்கன்றார். பயன்பாடு இல்லாமல் இருக்கிற காடு, விவசாய நிலம் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு சம உரிமையில் கொடுங்கன்றார். அப்போ அந்த 34 அடுத்து பார்ப்பனர் அல்லாத மாநாடு, தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பார்ப்பனர் அல்லாத மாநாடு, அதுக்கு பெரியார் ஒரு வேலை திட்டத்தை எழுதி அனுப்புகிறாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றாங்க. அதில் என்னென்னா ஐயா சொன்னாங்க பாருங்கள், அரசாங்க வித்தியாசம். ஏன் காரணம் அப்படின்னா, இந்த அரசாங்கத்தில் வர பல அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா மலை போல சம்பளம், அது பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குமா. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்குற? குறை, அவனோட வாழ்க்கை தரத்துக்கு என்ன, அவனோட பயன்பாட்டுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு சம்பளம் கொடு அப்படின்றத சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த சென்சஸ் வர்றப்ப சென்சஸில் சொல்கிறாரு, இனத்தை கேட்குறப்ப நம்மளோட மக்கள் எல்லாமே திராவிட இனம்னு சொல்லுங்கள், அதை பதிவு பண்ணுங்க. சரிங்க, திராவிட இனம்னு சொல்லிட்டிங்கன்னா இப்போ மதம்னா திராவிட சமயம்னு சொல்லுங்கன்றார். அதுக்கு முன்னாடி தான் காந்தி எல்லாத்தையும் சொல்லுவார், இந்த பட்டியலின சமூகத்தை சொல்லுவார், நீங்கள் அரிஜனின் பிள்ளைகள், அரிஜன்கள். அதான் ஐயா சொல்கிறார், அது யார் அரிஜன் பிள்ளைகள்ன்ற வேணாம், நீ ஆதி திராவிடர்கள் என்று சொல்லு எல்லாரும் அப்படின்றார். அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஸ்ரீமான், ஸ்ரீயின் பட்டம் போட்டுக்குருவாங்க எல்லாரும், அதெல்லாம் எது
அது எதுக்கு நமக்கு எனக்கு அசிங்கம், தமிழனுக்கு அசிங்கம் பிடிச்ச மாணிக்கு எதுக்கு வடமொழி முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிற சரின்னு திருன்னு போடு, திருவாளர்னு சொல்லு அப்படின்னு ஐயா சொல்கிறார். இப்படி அடுக்கடுக்காக மாநாட்டுகள் ஒவ்வொன்றிலும் அவர் இந்த தமிழ் சமூகமும் இந்த திராவிட சமூகமும் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனையும் பாடுபட்டிருக்கிறார். இப்போ அப்படிலாம் அவர் பாடுபட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே சேலத்துக்கு வருது. சேலத்தில் வரப்போ அங்கே தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு தீர்மானங்களும் பார்த்தீங்கன்னா கல்வி, கோவில், கல்வியில் எல்லாத்துக்கும் சமமாக வாய்ப்பு கொடு, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பெண்கள் தான் முழுவதும் வாத்தியாராக இருக்கணுன்றார். இப்போ உங்களுக்கு இது தெரியும், ஐயா ஏன் பெண்கள் தான் வாத்தியாராக இருக்கணும்னா, ஐயா பிறந்தநாள் நேரத்தில் ஒரு கோடு போடுவாங்க, பெண்களின் கைகளில் கரண்டியை பிடிங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லுவார். அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு ஆண் படித்தா அந்த குடும்பம் அவன் மட்டும்தான் பலனடையும், ஆனால் ஒரு பெண் படித்தார்கள் என்றால் அந்த குடும்பமே பலனடையும். இதனால தான் ஐயா சொல்கிறாரு, ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டாயம் பெண்கள் தான் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்றத ஐயா ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதோட விளைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக படிச்சிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த ஜிஇஆர் ரேஷியோ நான் சொன்னேன் 1918 நம்மளோட நிலை என்னான்னு, இன்றைக்கி 52 விழுக்காடு. இந்தியாவில் இல்லை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் 54, இந்தியாவின் சராசரி 22 தான். இப்போ இதுக்கெல்லாம் யார் முன்னோடி திட்டம்? தந்தை பெரியார் இயக்கிய சுயமரியாதை இயக்கமும் அதற்கு முன்னாக நமக்கு பாடுபட்ட நீதி கட்சியின் வழித்தோன்றல்கள் தான். எனவே இன்னும் ஏராளமாக சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டுகள் பற்றி செய்திகளையும் ஐயா போராடிய போராட்டங்களையும் அடுக்கடுக்களாக சொல்லிக்கொண்டு போக முடியும். எனவே அடுத்த ஒரு தருணத்தில் இதையெல்லாம் நான் சொல்வேன். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி விடைபெற இருக்கின்றேன். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும், உயிர் மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், யாம் பெற்ற சிந்தனை பெய்த பெருமழை எங்கள் ஆசான் பெரியாரை அவர் வழியை என்றும் யாம் மறவோமே என திருவிடப்பாவோடு வாழ்த்துவோம், வையகம் எங்கு பரப்புவோம் என்று நமது ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் 17/9/2016 எழுதிய அறிக்கையிலிருந்து சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுதி.